வணக்கம் உறவுகளே, வெல்கம் டு நம்ம ஃபேமிலி விலாக். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சுவையான சாக்லேட் ரவை கேக்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை யார் செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய அக்கா தாங்க. அதாவது எங்கள் அக்கா பையனுக்கு பர்த்டேனால் அவங்களே இந்த கேக்கை வீட்டிலே ரெடி பண்ணியிருக்காங்க. வாங்க எப்படி ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1.5 கப் ரவையை மிக்சியில் பொடியாக்கி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜீனியவும் அதே மாதிரி பொடியாக்கி அதே பவுலில் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பொடி பண்ண ஜீனியையும் பொடி பண்ண ரவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. இப்போ இது கூட என்ன பண்ணுறாங்கன்னா தயிர் ஆட் பண்ணுறாங்க. அதாவது அந்த 1 கப் தயிரை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 கிளாஸ் பால் ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் கோதுமை மாவு ஆட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கப் எண்ணெய், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில் இதில் ஆட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறாங்க. மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை 1 ஹவர் ஊற வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம கேக்குக்காக ரெடி பண்ண அந்த மிக்சர் இப்படி தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கேக் ரெடி பண்ணுறதுக்காண்டி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நல்லா நெய் தடவிக்கோங்க. அதுக்கப்புறம் கோதுமை மாவை இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 ஸ்பூன் காஃபி பொடியில் அந்த கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த காஃபி லிக்யூடை அந்த கேக் மிக்சரோட ஆட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட 1 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 ஸ்பூன் ஈனோ பவுடர் வந்து இதோட ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட் பவுடர் இதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட கொக்கோ பவுடர் கூட ஆட் பண்ணலாம். அப்படி கொக்கோ பவுடர் இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா ஓரியோ பிஸ்கட்டை நல்லா மிக்சியில் அடித்து அதை பவுடர் பண்ணி அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அந்த கேக் செய்கிற பேனில் ஊற்றி வச்சிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிசைனுக்காக முந்திரி பருப்பை அவங்க மேலே அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா குக்கரை ஆல்ரெடி அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டாங்க. அதுக்குள்ளே இந்த ரிங் வச்சு இந்த கேக் மிக்சரை உள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா வெயிட் எதுவுமே போடலை. இந்த அடுப்பை சிம்லேயே வச்சு 40 நிமிஷம் கழித்து கேக் எடுத்திருக்காங்க. இப்போ பாருங்கள், நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு.
நம்ம கேக் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போது அந்த கேக் வெந்திருக்கா அப்படின்னு இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்து நல்லா ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, சுவையான சாக்லேட் ரவை கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இந்த கேக்கை இப்படி எடுத்து வைங்க. நம்ம சாக்லேட் கேக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.